அன்பு நண்பர்களே, உலக அறிவாளிகளே, இப்பொழுது இந்தியாவில் மற்றும் பல நாடுகளில் கல்வி முறை ஒழுங்காக இல்லை, சரியாக இல்லை அப்படின்னு கல்வியில் ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கு நாம் ஒரு தளம் அமைச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம்னு பேருங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க கல்வி கெட்டு போச்சு அப்படின்னு. முதல்ல நீங்கள் ஒரு கல்வி சிஸ்டத்தில் இருக்கிறீங்கன்னா, உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி படிக்கிறாங்க, நமது மூதாதையர்கள் குருகுல கல்வியில் எப்படி படித்தாங்கன்னு நிறைய விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் இப்போ இருக்கிற கல்வி ஒழுங்காக இல்லைங்கிற விஷயமே தெரியும். ஆனால் பலரும் ஏற்கனவே இருக்கிற ஒரு கல்வி அமைப்பில் அதுலேயே ஊறிட்டு இதுதான் சிறந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாதுங்க. அதுக்கு சில உதாரணம் சொல்லட்டா? நிறைய படித்தவங்க மரியாதையாக நடந்துக்கிறாங்களா? இல்லை. மரியாதையே கற்றுக் கொடுக்காத ஒரு கல்வியா? ஆமாம். பள்ளிக்கூடங்களில் விவசாயம் சொல்லித்தராங்களா? விவசாயமே தெரியாமல் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? இப்படி நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே போகலாங்க. இப்போது பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய காலேஜில் படித்த ஒரு பெரிய படித்த மேதைக்கு சாப்பிடக்கூட தெரியலிங்க, தண்ணி குடிக்க தெரியல, தூங்க தெரியல, உழைக்க தெரியல, மனசை ஒழுங்காக வச்சுக்க தெரியல, புருஷன் பொண்டாட்டி நிம்மதியாக வாழ தெரியலைங்க, எதுவுமே தெரியலைங்க. தெரியுற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டால், இன்ஃபர்மேஷன் வேறு, நாலேஜ் வேறு. உதாரணத்துக்கு சர்க்கரை நோய் என்றால் என்ன அப்படின்னு ஒரு நல்லா படித்தவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அவர் 350 பேஜுக்கு ஒரு புக் எழுதுவார். இதில் கூகுள் விக்கிபீடியாலாம் பார்த்து என்ன பண்ணுவார், சர்க்கரை நோய் என்பது முதலில் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது, அது இந்தியாவில் மொத்தம் இத்தனை பேத்துக்கு இருக்குது, அதுக்கு இவர் மருந்து கண்டுபிடிச்சாரு, இந்த கம்பெனி அப்படி இப்படின்னு 350 பேஜ். ஆனால் குணப்படுத்த முடியும்னு வார்த்தையே இருக்காதுங்க. நான் சொல்லிட்டா, சாப்பிடும் பொழுது பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சா சர்க்கரை குணமாயிரும். பாருங்க, 2 நிமிடத்தில் சொல்ல வேண்டியது ஒரு அறிவை 350 பேஜுக்கு தகவலாக மாற்றுவதே இந்த கல்வியாக இருக்கிறதுங்க. எனவே கல்வியை ஒழுங்குபடுத்துறதுக்கு நாம் ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கோம். பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் பேருங்க. அதை பற்றி நிறைய பேசலாம். நம்ம சிம்பிளாக சொல்கிறேங்க. கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே அப்பா அம்மா என்ன பண்ணணும்? சிலபஸ் ரெடி. கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் என்ன செய்யணும்? மசக்கை அப்படிங்கிற பேரில் சிலபஸ் ரெடியாக இருக்கு. குழந்தை எப்படி மருந்து மாத்திரையை இல்லாமல் தடுப்பூசியை பயன்படுத்தாமல் எப்படி குழந்தை பெற்றுக்கிறது? சிலபஸ் ரெடி. எப்படி சுகப்பிரசவம் பெற்றுக்கிறது? சிலபஸ் ரெடி. அந்த பிரசவம் பெற்றுக்கிற இல்லைங்களா, அப்போ தொப்புள் கொடியை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாமையே குழந்தையை வளர்த்தணும். 10 நாளுக்கு அப்புறம் அதுவே உதிர்ந்து விழுகும். அந்த தொப்புள் கொடியில் தான் அண்ட பிரம்மாண்டம் சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வியும் இருக்கிறது. அதை எப்படி தொப்புள் கொடியை கட் பண்ணாம ஒரு குழந்தையை வளர்த்துறது அப்படின்னு மறுபடி சுகப்பிரசவம் அப்படிங்கிற பேர்ல நாம் இதை பத்தி சிலபஸ் ரெடியா இருக்குதுங்க. இதை பத்தி சொல்லி கொடுக்குறேங்க. அடுத்தது, ஒரு குழந்தை பிறந்து முதல் 1 வருடத்துக்கு எப்படி வளர்த்தணும்? சிலபஸ் ரெடி. இந்த தொட்டில் இருக்கு இல்லையா, அம்மாவோட தொப்புள் தரையிலிருந்து எவ்வளவு உயரம் இருக்குதோ அந்த உயரத்துலதான் தொட்டில் இருக்கணும். ஸ்பிரிங்கு போட்டு ஆட்டக்கூடாது, முன்ன பின்னதான் ஆட்டணும். இப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் 1 வருடம் எப்படி வளர்த்த வேண்டும் என்று நம்ம சிலபஸ் ரெடியாக வச்சிருக்கிறோம். அடுத்தது, 1 வயது முதல் 5 வயது வரை குழந்தை எப்படி வளர்த்த வேண்டும்? இதற்கு சாகம்பரி கல்வி முறைன்னு பேருங்க. அந்த முறையில் குழந்தை வளர்த்துறது எப்படின்னு முழு சிலபஸ் கொடுக்குறேங்க. இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னா, திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அது அட்ரஸ் எல்லாம் கொடுப்போம், ஃபோன் நம்பர் கொடுப்போம். அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. 1 வயது முதல் 5 வயது வரை ஒரு குழந்தைக்கு எப்படி கல்வி சொல்லிக் கொடுக்கணும்னு அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தது, அது சாகம்பரி கல்வி முறைன்னு பேருங்க. சிலபஸ் ரெடி. அடுத்தது, 5 வயது முதல் 12 வயது வரை ஒரு குழந்தை எப்படி வளர்த்த வேண்டும்? சிலபஸ் ரெடி. அதுக்கு ஒரு பள்ளி இருக்குங்க, தருமபுரி பக்கத்துல. போய் பாருங்க. 9 மணிக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தா 1 மணி நேரம் விவசாயம் மட்டும் தான் ஸ்கூலுக்குள்ளே வருது. விவசாயத்தை கூட கற்றுக் கொடுக்காத ஒரு கல்வியா? அங்கே மாடு இருக்குது, எல்லா குழந்தைக்கும் பால் கறக்க தெரியுது, எல்லாமே சோப்பு தயாரிக்குது, எல்லாமே குங்ஃபு சண்டை போடுது, தமிழை தமிழாக பேசுகிறது, ஆங்கிலத்தை ஆங்கிலமாக பேசுகிறது. அங்கெல்லாம் சாதாரண மற்ற பள்ளிக்கூடங்கள் மாதிரி போர்டு கிளாஸ் எல்லாம் கிடையாதுங்க. குழந்தை ஜாலியாக உட்காந்துருக்குதுங்க, சந்தோஷமா இருக்குதுங்க. இப்படி ஒரு குழந்தையை 5 வயது முதல் 12 வயது வரை எப்படி குழந்தையை வளர்த்த வேண்டும், பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த புவிதம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் கற்றுக்குங்க. அடுத்தது, ஒரு குழந்தையை எந்த மொழியில் கல்வி கற்க வேண்டும்? தாய்மொழி கல்வியே சிறந்தது. அதாவது உங்கள் குழந்தையை ஆங்கில மீடியம், அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் யார் சேர்த்திருக்கீங்களோ தப்பா நினச்சிக்காதீங்க, அந்த குழந்தை நல்லா இருக்காதுங்க. ஆமாங்க,
அதாவது தாய்மொழி என்றால் ஒரு அம்மா வயிற்றுக்குள் குழந்தை வைத்திருக்கும் பொழுது அந்த அம்மா எந்த மொழி பேசினார்களோ, எந்த மொழி கேட்டார்களோ அந்த மொழி மட்டுமே அந்த குழந்தைக்கு புரியும். கல்வி அந்த மொழியில் தான் இருக்க வேண்டும். 15 வருஷமா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்ச ஒரு குழந்தையா இருந்தாலும் தமிழ்ல பேசினா புரியுங்க, இங்கிலீஷ்ல பேசினா புரியாதுங்க. அதாவது நடத்துற டீச்சருக்கும் இங்கிலீஷ் தெரியல, குழந்தைக்கும் இங்கிலீஷ் தெரியல, 2 பேத்துக்கும் புரிந்த மொழியில் ஏன் பாடம் எடுத்தக்கூடாது? இங்க பாருங்க, தாய்மொழி கல்வியே சிறந்தது அப்படின்னா தமிழ் நடத்துங்கன்னு சொல்லல, மலையாளிகள் மலையாளத்தில் வகுப்பு நடத்துங்கள். அதாவது வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது எந்த மொழியை அம்மா பேசினார்களோ கல்வி அந்த மொழியில் தான் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஜெர்மன் நாட்டில் போய் நான் சில விஷயங்கள்லாம் பேசுனேங்க. எந்த மருந்து இல்லாமல் எப்படி நோயெல்லாம் குணப்படுத்துறதுன்னு, அனாட்டமிக் தெரப்பி, செவி வலி தொழில் சிகிச்சைன்னு ஜெர்மன் லாங்குவேஜில் படித்த டாக்டர்லாம் வந்து என்கிட்ட சூப்பர்னாங்க. ஆனால் இங்கிலீஷில் படித்த டாக்டர்லாம் வந்து தப்புன்னு சொன்னாங்க. பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு லாங்குவேஜில் காய்ச்சலுக்கு ஊசியே போடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் படித்த டாக்டர்கள்லாம் ஊசி போடுறாங்க. புரிஞ்சுக்குங்க, ஆங்கிலத்தில் அறிவு தவறாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல ஒருத்தர் பேசிட்டா அவருக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க, ஒரு மொழி புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நாம நினைச்சுக்கிறோம் ஆங்கிலம் என்பதை ஒரு அறிவு என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆங்கிலம் என்பது ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னா எப்படி தெரியுமா இருக்குது? வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இருக்குங்க. தாய்மொழி கல்வியே சிறந்தது, தாய்மொழி கல்வியே சிறந்தது அப்படிங்கிறத நான் பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ வாங்கி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி ஒரு படம் இருக்குங்க, கல்வியை அளிக்கும் ஆங்கிலம் மாயன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம். இதை வினோத் எடுத்திருக்காரு. இதை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தாய்மொழியில தான் குழந்தை கல்வி சொல்லிக் கொடுப்பீங்க. அருமையான ஒரு ஆவணப்படம். அடுத்தது, உங்கள் குழந்தையை எங்களிடம் கொடுத்தால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னா 2 வருடத்தில் 200 மொழிகளை கற்றுக் கொடுக்க முடியும். என்னடா இவன் தமிழ் மொழியில தான் பாடம் நடத்தணும், தாய்மொழின்னு சொன்னா இப்ப 200 மொழி சொல்லலாம்னு நினைக்காதீங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும், ஆனால் பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். அதாவது கற்கும் மொழி தாய்மொழியா இருக்கணும். மற்ற மொழியில கத்துக்கிட்டு அதுல புலமையா இருங்க, ஆனா தாய்மொழியை விட்டு கொடுக்காதீர்கள். யார் உங்கள் குழந்தைக்கு தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கவில்லையோ வேற எதையும் சொல்லிக் கொடுத்து விடுவீர்கள். ஒரு பள்ளிக்கூடம் தாய்மொழிகள் கூட பாடம் நடத்த முடியவில்லை என்றால் அதற்கு பேரு பள்ளிக்கூடமா? எனவே பாருங்க, 2 வருடத்தில் 200 மொழிகள் எப்படி கற்பது, சிலபஸ் ரெடி, வாங்கி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இப்படி கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்கு நான் பல நாடுகளுக்கு சென்று, பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு நேரடியாக சென்று பின்லேண்ட் எஜுகேஷனை சில முறையில் கற்று, இப்படி பல்வேறு நாடுகளுக்கு, சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள ஆசிரியர்களை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி, ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசி பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. இது சம்பந்தமா பானு ஹோம் எஜுகேஷன் பேரு. அது சம்பந்தமா 12 வீடியோ இருக்குதுங்க. பார்ட் 1, பார்ட் 2 இருந்து 12 வரைக்கும். யூடியூப்ல போனீங்கன்னா பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் நடிங்க, 12 பார்ட் வரும், ஃப்ரீயா நீங்க பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட் இருக்குங்க, ஹோம் எஜுகேஷன் செல்ஃப் எஜுகேஷன் @home.com, செல்ஃப் எஜுகேஷன் @home.com போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயா வரும் இல்லையா? இந்த மாதிரி அந்த 12 வீடியோவும் நீங்க நம்ம ஆபீஸுக்கு தொடர்பு கொண்டு, ஒரு நம்பர் சொல்றேன், வாங்கி ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. 9629032767 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி ஆக்கவிய ஆசிரியமம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கு. இது எப்படின்னா, குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி எப்படி பாடம் நடத்துறதுன்னு டீச்சருக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அவரை போய் பாருங்க, டீச்சரா இருந்தீங்கன்னா கத்துக்குவீங்க. அடுத்தது தென்றல் ஒருத்தர், இவர் வந்து டுட்டோரியல் காலேஜ் வச்சு ரொம்ப வருஷமா நடத்தி கல்வியை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி பேசியிருக்காரு. அவருடைய வீடியோவை பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். இப்படி கதை வழி கல்வி, திருமதி பிரதீபா மற்றும் தட்சிணாமூர்த்திங்கிறவங்க கதை மூலமா எப்படி வந்து கல்வியை சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, அதை தமிழில் தான் கற்க வேண்டும் என்று சேலத்தை சேர்ந்த தட்சிணாமூர்த்திங்கிறவர் சொல்றாருங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணுமா, அவர்கிட்ட போய் கத்துக்குங்க, தமிழ்ல ஈஸியா சொல்லி கொடுப்பாருங்க. பிரதீபான்னு ஒருத்தங்க ஏற்கனவே காலேஜில் லெக்சரராக இருந்து அது ஒழுங்காக பிடிக்கலன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து உங்களை மாதிரி கல்வியை ஒழுங்குபடுத்த துடிக்கும் பெற்றோர்களுக்கு அவங்க கவுன்சிலிங் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்படி கல்வி சம்பந்தமாக நிறைய பேர் பேசின கல்வியில் மாற்றத்திற்காகன்னு ஒரு வீடியோ, இதில் பல விஐபிகள் பேசியிருப்பாங்க. இப்படி பானு ஹோம் எஜுகேஷன் நான் நிறைய பேசியிருக்கிறேங்க. இப்படி ஒரு 12 வீடியோ இருக்குதுங்க. இந்த 12 வீடியோவை நீங்கள் நான் சொன்ன ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு வாங்கி வீட்டில் உட்காந்து முழுசாக பாருங்க. இவருங்க இன்னும் 13 வரும், 14 வரும். 13 என்ன தெரியுமா, ரீசெண்டாக ஜெர்மன் போயிருந்தேன். ஜெர்மன் நாட்டில் எப்படி கல்வி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க.
அதே மாதிரி குருகுல கல்வி, நமது தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்கன்னு ரிசர்ச்சுங்க, இப்படிலாம் பண்ணி நிறைய வச்சிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. இப்போதைக்கு 12 பாட்டு வந்திருக்கு, இன்னும் வந்துட்டே இருக்கும். எனவே கல்வியை ஒழுங்குபடுத்த துடிக்கும் பெற்றோர்களும் மாணவர்களும் நல்ல உள்ளம் கொண்டவங்களும் வாங்க, இணைந்து செயல்படலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்கு அனுப்புங்க, நம்ம இணைந்து செயல்படலாம். கல்வியை ஒழுங்குபடுத்துவோமாக. 9629032767 அப்படிங்கிற என்ன தொடர்பு கொள்ளுங்க. இல்லைன்னா selfeducation@home@gmail.com மெயில் அனுப்புங்க. 12 வீடியோ வாங்குங்க, பாருங்க. நாம் கல்வியில் இணைந்து ஒழுங்குபடுத்தும் வேலையை நாம் செய்வோம். வாழ்க வையகம்.